அம்மா இன்னைக்கு லஞ்ச் என்னது? இன்னைக்கு லஞ்சு தக்காளி சாதம், அப்புறம் தயிர் ஊதி, இதில் வந்து ரைத்தா, உப்பு கொஞ்சம், ஒரு கரண்டி சீனியும் போட்டு கல் உப்பு போட்டு நல்லா கையை வச்சு பிசைஞ்சு வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தயிரை ஊற்றிக்கணும். அப்போ அது நல்லா இருக்கும். சரி, ஓகே. அதுக்கப்புறம் தக்காளி சாதம். சரி, அது இருக்கட்டு. நீ வந்து அன்னைக்கு புழுங்கல் அரிசி போட்டு ஒரு இடியாப்பம் பண்ணல, அதோட மெஷர்மெண்ட் சொல்லு. 6 கப்பு, 6 அளவு புழுங்கல் அரிசி, 3 அளவு பச்சரிசி. ஓ, புழுங்கல் அரிசி தான் ஜாஸ்தியாக போடணும். 6 கப் புழுங்கல், 6 கப் புழுங்கல் அரிசிக்கு 3 கப் பச்சரிசி. 6ன்னா நீங்கள் எந்த கப்பில் அது அளக்கீங்களோ அந்த கப்பில். சரி, அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்? அரிசி அதை எல்லாம் ஒன்றிச்சு போட்டு நல்லா கழுவணும். ஒரு 2-3 மட்டும் நல்லா கழுவிட்டு அந்த வடிகட்டியில் வச்சுட்டு அதெல்லாம் வெயிலில் காய வச்சிடணும். உடனே கழுவிட்டு உடனே வச்சுட்டு உடனே காய வச்சிடணும். உடனே காய வச்சிடணும். அதுக்கப்புறம் மில்லில் கொடுத்து பொடிச்சு நைஸாக இடியாப்பத்துக்குன்னு பொடிச்சு ஒரு டப்பாவில் வச்சிடணும். அப்புறம் நார்மலாக இடியாப்பம் மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சு ஹாட் வாட்டர் விட்டு அப்படின்னா பச்சரிசி இடியாப்பத்துக்கு எப்படி வைப்பீங்களோ அதே போல தான், அவ்வளோதான். சரி, ஓகே ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. ஆமாம், சூப்பராக இருக்கும். நைட்டுமே வந்து பஞ்சா இருக்கும். இன்னொன்று பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் ஒன்றும் செய்யாது. ஏன்னா புழுங்கல் குவான்டிட்டி கூட போடுறதுனால அதனால நல்லா இருக்கும். சரி, ஓகே.